கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அதாவது சிஎஸ்எல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த துறையில வந்து சில வேலையிடங்கள் காலியா இருக்கு. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேஃபோல்டர் அண்ட் செமி ஸ்கில்ட் ரிகர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. மொத்தம் வந்து 70 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது 70 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 70 வேகன்சிஸ் இருக்கு. கான்ட்ராக்ட் பீரியட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 5 இயர்ஸ் டென்யூர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்க அண்ட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா தான் இந்த 5 இயர் பீரியட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மந்த்லி ரெம்யூனரேஷன் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 22,100 இருக்கலாம் பெர் மந்த்துக்கு. திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கே தெரியும். எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பண்றதுக்கு அப் டு ₹5,500 வரைக்கும் அவங்களுக்கு அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 45 இயர்ஸை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதி. மார்ச் 29, 1980க்கு அன்னைக்கோ இல்லை அப்புறமா வந்து நீங்க பிறந்திருக்கணும். அப்பதான் வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த அப்பர் ஏஜ் லிமிட்ல ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து 100% வெயிட்டேஜ் கொடுத்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆல்ரெடி அப்ளிகேஷனுக்கான விண்டோ வந்து துவங்கிருச்சு. ஸோ இந்த போஸ்ட்டை பற்றின வேகன்சிஸ் பற்றின துல்லியமான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தம் 70 வேகன்சிஸ் சொன்னேன். அதில் ஸ்கேஃபோல்டருக்கு 11 சீட்ஸ் காலியாக இருக்கு. செமி ஸ்கில் ரிகருக்கு 59 பொசிஷன்ஸ் வந்து காலியாக இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா சிம்பிள் ரிக்வயர்மெண்ட் தான். கிளாஸ் 10 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 10வது படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் மினிமமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமமா 2 வருஷம் ஜெனரல் ஸ்ட்ரக்சரல் இல்லை ஸ்கேஃபோல்டிங் ஒர்க்ஸில் நீங்கள் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. கொஞ்சம் ஈஸியான ரெக்வயர்மெண்ட்டாக தான் தெரியுது இது பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஸ்கேஃபோல்டருக்கு. செமி ஸ்கில் ரிகரை பொறுத்த வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பட் எசென்ஷியலாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரிகிங்கில் எஸ்பெஷலி. அண்ட் அதில் 2 வருஷம் வந்து ரிகிங்கில் ஹெவி டியூட்டி மிஷின் பார்ட்ஸ் இருக்கணும். ஸோ அசிஸ்டிங் இன் எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம். டிசைரபிள் அப்படிங்கிறது வந்து இப்போ எசென்ஷியல் சொல்றது அவசியமாக வேணும். டிசைரபிள் அப்படிங்கிறது ஸ்ப்ளைசிங் ஒர்க் ஆஃப் வயர் ரோப்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை மற்றவங்களோட பெட்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சாலிடேட்டட் ரெம்யூனேஷன் தான். ஸோ இது வந்து 22,100 per month. அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு ₹5,530 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கும் ஒர்க் வரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் ஒரு இயர் ஆஃப் ரோல் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க அண்ட் மினிமம் ரெக்வயர்ட் எக்ஸ்பீரியன்ஸை விட அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹையர் பே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஆஃபர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கன்ஃபார்மாக வச்சுக்க முடியாது. பட் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னா யூ வில் பி கன்சிடர்ட். அண்ட் இதோட டென்யூர் என்ன, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து சிஎஸ்எல் இருக்காங்க இல்லையா, கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த சைட்ஸில் உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் பிளேஸ் ஆவீங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அண்ட் டென்யூர் வந்து மேக்ஸிமம் பீரியட் 5 இயர்ஸ் கான்ட்ராக்சுவல் தான். ஸோ இது வந்து மேக்ஸிமமாக 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும் மேக்ஸிமமாக. அண்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டோட மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கேஃபோல்டருக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு 80 மார்க்கு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்கு, செமி ஸ்கில் ரிகருக்கு மொத்தமாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே 100 மார்க்ஸ்க்கு நடத்துவாங்க. ஸோ இதில் மினிமம் பாஸ் மார்க் இருக்குது அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி கேண்டிடேட் நீங்களா இருந்தீங்கன்னா 50% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ், அதாவது 100 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க இல்லையா, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அதில் 50 மார்க்ஸ் எடுத்திருந்தாலே பாஸ். இல்லை ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 45% எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து பாஸ்ன்னு அர்த்தம். எஸ்சி கேண்டிடேட்னா 40% எடுத்தாலே பாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து உங்களை எலிஜிபிள் கேண்டிடேட்டாக ஆக்கும். அதாவது கிளியர் பண்ணிடுவீங்க அந்த ரவுண்டை. பட் நிஜமாவே பிளேஸ் ஆவீங்களா அப்படிங்கிறது இன்னும் சில விஷயங்களை பொறுத்து அமையும். ஏன்னா ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ₹200 நான் ரீஃபண்டபிள், ₹200 ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கும். நீங்கள் எந்த மோடில் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஆன்லைனில் தானே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராசஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மோட்ஸில் ஏதாவது ஒரு மோட் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 12th மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 28th மார்ச் 2025. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 28th மார்ச். ஸோ அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது.
பிகாஸ் இது ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா அஃபிஷியல் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போய்க்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். அதாவது 2 வேகன்சிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அட் அ டைமில் சப்மிட் பண்ணணும். 2 பண்ணக்கூடாது. ஒரு அப்ளிகேஷன் அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஃபைனல். எல்லாமே கரெக்டாக இருக்கா, மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷனாக நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, அவங்க கேட்டிருந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சப்மிட் பண்ண போங்க. ஸோ கேரியர் பேஜுக்கு போயிட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேறு டேரெக்டாக ஆஃபீஸில் போய் ஆஃப்லைன் மோடில் ஏதாவது கொடுக்குறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஸ் ஐ செட் 28 மார்ச் இஸ் த லாஸ்ட் டேட். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜேன். நன்றி, வணக்கம்.